சொல்றேன். ஸோ நீங்க இது எல்லாருக்கும் கிடையாது. இந்த ஃபேமிலியா நம்ம கூட கனெக்ட் ஆகி ஜேர்னி பண்றவங்க. இதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்றேன். நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் ரொம்ப அவரோட கஷ்டத்தெல்லாம் பேசிட்டு இருந்தார். பிரதர் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு பிரதர், இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஆக மொத்தம் என்ன கஷ்டம்னா ஃபினான்ஸ், பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாரு. ஜனங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. காணிக்கையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வராங்க போறாங்க, தரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் ஒன்று கேட்டேன். சரி பாஸ்டர், இதெல்லாம் ஓகே, நீங்க நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆண்டவர் எங்கெல்லாம் ஆண்டவர் ஏவுறாரோ ஏவ ஏவ கொடுப்பேன் அப்படின்னாரு. சரி, ஏவ ஏவ கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு மென்டார் இருக்காரான்னு கேட்டேன். நீங்க உங்களை சார்ந்து, நீங்க யார சார்ந்து ஒரு ஆவிக்குரிய உங்க மேல அவர் சொன்னாரு, எனக்கு இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் சரி, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நண்பர்கள், ஓகே. நான் சொல்றது உங்க மேல அப்படின்னா நீங்க ஹானர் பண்ற, நீங்கள் கனம் பண்ணுகிற ஒருவர் உங்க மேல உண்டா அப்படின்னு கேட்டேன். அவர் முழிக்கிறாரு. அப்படிலாம் யாருமே இல்ல பிரதர். நான் சொன்னேன், அதான் பிரச்சனைங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா வேணா இருங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேணும். நீங்க உங்க மேல ஒருத்தர் இருக்கணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ஒருத்தரை நீங்க ஃபாலோ பண்ணணும், ஒருத்தருடைய அனாயிட்டிங் கீழே நீங்க இருக்கணும், ஒருத்தரை நீங்க ஹானர் பண்ணி அவருக்கு நீங்க சர்வ் பண்ணணும். நீங்க பெரிய பாஸ்டரா கூட இருக்கலாம், பெரிய அப்போஸ்டலா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் மேல ஒருத்தர் தேவை. உங்களுக்கும் மேல ஒருத்தர் தேவை. அவருக்கு உங்க தசம பாகத்தை கொடுக்கணும். யூ நீட் டு பே த டயத் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அப்பதான் அந்த இம்பார்டேஷன் உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். அந்த இம்பார்டேஷன், அந்த அனாயிட்டிங். அப்பதான் உங்க ஜனங்க உங்களை தாவிக்குரிய தகப்பனா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தே வில் கனெக்ட் அண்ட் தே வில் சர்வ் யூ, தே வில் கிவ் த டயத். அப்ப நான் அவருக்கு சொன்னோன்னா அவருக்கு அப்பதான் அவர் சொன்னார், இதை யாருமே சொன்னதே இல்லையே. ஏன்னா பொதுவாக ஊழியக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாங்கணும் 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 அந்த மைண்ட் இருக்கும் இல்லையா. கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு இருக்காது. யார்கிட்ட வேணாலும் காணிக்க வாங்கிடலாம், பாஸ்டர்கிட்ட காணிக்க வாங்கவே முடியாது. நிஜமா சொல்றேங்க, நான் பார்த்துருக்கேன். ஊழியக்காரங்கிட்ட இருந்து வாய்ப்பே கிடையாது. காணிக்க போடுறதே பெரிய விஷயம். ஊழியக்காரங்க ஜனங்க கூட ஈஸியா அது தசமாக அமைச்சிருவாங்க. ஊழியக்காரங்க அனுப்புறது ஒரு பெரிய பிரச்சனை. நான் அப்ப அவர் சொன்னேன், என் கண்ணா ஒருத்தர் திறந்தாரு. ஏன்னா எனக்கு ஒரு டைம் நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஸ்பிரிட்ல தோணாதான் போடுவேன், எனக்கு யாருக்கு அனுப்ப சொன்னாதான் போடுவேன், இப்படிதான் இருந்தேன். ஆனா 2015 என் கண்ணா ஆண்டவர் திறந்தாரு ஒரு ஊழியக்காரர் மூலமா. அவர் சொன்னாரு, நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தப்பா கூட நினைச்சுக்கோங்க பிரதர், இல்ல இதுக்கு மேல என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல. அவர் சொன்னாரு, தசம பாகம் முக்கியம், அதுவும் உங்க தகப்பனுக்கு அதை கொடுங்க. நான் சொன்னேன், அது லாங்க. அவர் சொன்னார், லா இல்லைங்க, ஜீசஸ் இஸ் த டயத்னு சொல்லி அப்பதான் விளக்கம் கொடுத்தார். இதை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், நம்ம யூடியூப்ல இருக்கு. வாட் இஸ் டயத்? இயேசு எப்படி தசம பாகமாக இயேசு இருக்கிறார், ஜீசஸ் இஸ் த டயத். ஸோ நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்குற அத்தனை ஆசீர்வாதத்திலும் அந்த முதற் பலன் என்பதுதான் டயத், 1/10. இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வரும்போது 10 வாதைகள் போகுது, ஆனா கடைசி வாதை முதற் பலனை அளிக்கிறார். முதற் பலன் எல்லாம் சாகுறாங்க எகிப்துல. ஸோ ஃபர்ஸ்ட் மான் அது கடைசி 1/10. அந்த 10ல கடைசி அந்த அதுலதான் விடுதலை உண்டாகிறது. அவங்க வெளியே வராங்க. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்குல இருந்து வெளியே வந்து வனாந்திரத்துல முத ஆண்டவர் சொல்றதே தசம்பாகத்தை அங்கதான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, நினைவு கூறுங்க அப்படின்னு. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை மீட் பண்ணும்போது மெல்கிசேதேக்கினுடைய கையில என்ன இருக்கு? அப்பமும் திராட்சரசமும் இருக்கு. சோ மெல்கிசேதேக்கு யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு? இயேசுவை. அது எந்த இயேசுவா? உயிர்த்தெழுந்த இயேசுவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெல்கிசேதேக்கினுடைய கையில் அப்பமும் திராட்சரசம்னா என்ன? சிலுவையை குறிக்கிறது. இயேசுவினுடைய ரத்தமும் மாம்சத்தை குறிக்கிறது. அவர் நான் ஜெயித்து விட்டேன், நான் உனக்கென்று புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணி விட்டேன் சொல்லி வர்றதா மெல்கிசதேக். இது ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல போய் பாருங்க. மெல்கிசதேக் அவர் எதற்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். அவர் கையில அப்பமும் திராட்சரசம், பிரெட் அண்ட் ஒயின் இருக்கு, அதை எடுத்துட்டு வராரு.
அவர் என்ன, அது எதை எதை குறிக்கிறது? புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. நியூ கவர்னன்ட், இட்ஸ் நாட் ஓல்ட் கவர்னன்ட். ஓல்ட் கவர்னன்ட் ஆபிரகாம் தான் பெற்றுக்கொண்ட எதெல்லாம் அவன் கொள்ளையாடின பொருளா எடுத்துட்டு வரானோ எல்லாத்துலயும் அவன் டயத்து கொடுக்குறான். அந்த தசம்பாகம் எதை குறிக்கிறது? புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை குறிக்கிறது. டெலிவர்ட் ஃப்ரம் த கர்ஸ், சாபத்திலிருந்து மிகப்பெரிய விடுதலை. இது வந்து பிரமாணம் கிடையாது, இதுதான் உடன்படிக்கை. இப்போ நாம தசம்பாகம் கொடுக்கிறது என்னன்னா, டு ஷோ நாம் எதை நமக்கு சொல்றோம்னா, என்னை போஷிக்கிறது தேவன், ஹீ இஸ் மை சோர்ஸ். நான் தசம்பாகம் கொடுக்கனால என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பது தவறான புரிதல். என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதிலிருந்து 10% என் தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். இதுதான் தசம பாகத்தை குறித்து புரிஞ்சுக்கணும். நீங்க நான் கொடுத்தேன் நடக்கல, கொடுத்த அதான் அந்த எண்ணத்தினால நடக்கல. சிலர்லாம் பாருங்க கொடுப்பாங்க நடக்கலன்னொன்னே, ஆமா இதுக்கு மேல நான் ஏன் கொடுக்கணும்? ஏன்னா உங்க எண்ணமே சரியில்லை. யுவர் யுவர் டாத், உங்க எண்ணமே தவறான புரிதல்ல இருக்கு. எங்க இருந்து வரணும்னா நன்றி அறிதல்ல இருந்து வரணும். நான் இன்னைக்கு உயிரோட இருப்பதே எங்க அப்பாவால தான். எனக்கு ஒரு வாய் சோறு தராருன்னா அவரு என் அப்பா தான். எனக்கு சம்பளம் வருதா அது என் அப்பா தான். எனக்கு இந்த பணம் வருதா அது என் அப்பா. அத அந்த நன்றி, அந்த தேங்க்ஸ் கிவிங் தாங்க டயத்து தசம்பாகம். எனக்கு 2015 எப்போ அந்த உணர்வு வந்தோ, இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட இப்ப எப்படி தெரியுமா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் தசம பாகத்தை விட அதிகமா கொடுத்து நான் இப்போ சொல்றேன், ஆண்டவர் முன்னாடி சொல்றேன், ஐ எம் கிவிங் மோர் தென் மை டயத். எனக்கு வருகிறதை விட நான் அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். போல்டா சொல்ல முடியும். இதுல நான் குறைஞ்சதும் இல்லை, இதனால நான் கஷ்டப்படவும் இல்லை. தேவன் மென்மேலும் கொண்டு அது தானா லா ஒர்க் ஆகும். பட் நான் ஏன் அதை செய்யறேன்னா, பிகாஸ் ஐ ஐ நோ ஹீ இஸ் மை சோர்ஸ். எங்க அப்பா தான் என்னுடைய எல்லாம், அவர்கிட்ட தான், அவர் தான் என்னை போஷிக்கிறார், என் குடும்பத்தை போஷிக்கிறாருங்கிற வெளிப்பாடு தான். எனி திங் ஐ கான், எது வந்தாலும் ஐ நெவர் ஸ்டாப் கிவிங். இப்ப நான் ஆர்டர் கேட்டுட்டு இருக்கேன் எவ்ரி வீக். இப்ப எவ்ரி வீக் கொடுத்துட்டு இருக்கேன். எவ்ரி டே எப்பவும் கொடுக்கிற கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். நான் ஒரு டைம் வந்து அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயாவது யார் கூடயாவது வெளியே போனா மற்றவங்க தான் பே பண்ணுவாங்க. இப்ப சொந்தத்துல போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் போய் சாப்பிட்றோம்னா அவங்க பே பண்ணுவாங்க. அப்போ சுவிதா வந்து ஒரு ப்ரே பண்ணுவா. என்ன ப்ரே பண்ணுவான்னா, ஆண்டவரே எங்க போனாலும் எங்களால மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஒரு இடத்துல இப்ப இல்லை, அவங்க தான் பே பண்றாங்க. ஆனா ஒரு நாள் வரணும், ஜானி தான் பே பண்ணணும். இப்ப என் கணவர் சுவிதாக்கு என்ன தோணும், என் ஹஸ்பண்ட் அவரு பே பண்ணணும், அதுவும் பில் பார்க்காம பே பண்ணணும். எப்போ இதெல்லாம் ஒரு இதான் ஜெபம். ஆண்டவரே இந்த டேயை நான் பிளஸ் பண்றேன், நான் அதை பாக்குறேன். நானும் அதை அக்செப்ட் பண்ணேன். நான் சொன்னேன், ஆமா ஒரு நாள் வரும், நம்ம சாப்பிட கூட்டிட்டு போறோம்னா நம்ம தான் பே பண்ணணும். அப்படி நான் பே பண்ணும்போது எவ்வளவு சாப்பிட்ருக்கோன்னு பில்லு பார்க்க மாட்டேன். நிச்சயமாங்க. இன்னைக்கெல்லாம் நான் யோசிக்கிறேன், அந்த மாதிரி டேஸ்ல என்ன ஆண்டவர் நடத்துறாரு. சொந்தத்திலையும் சரி, மினிஸ்ட்ரிலையும் சரி, சில இடங்கள்ல எல்லாம் ஐ பே வித்தவுட் நோயிங் த பில். எப்படி பிரதர்னா, எனக்கு நிஜமா சொல்றேன், பில் கொண்டு வந்தோடனே ஸ்கேன் பண்ணுவேன், பே பண்ணுவேன். ஐட்டம்ஸ் ஏதாவது தப்பா போட்டிருக்காங்களான்னு மட்டும் யாரையாவது செக் பண்ண சொல்லுவேன், அவ்வளவுதானே ஒழிய அந்த தாட்டே கிடையாது. இவ்வளவு பில் ஆயிடுச்சு, அவ்வளவு பில். இது அந்த இடத்துல தேவன் உங்களை நடத்துவார். யாரெல்லாம் நம்புறீங்க? பிலீவ் பண்றீங்களா? ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க தான் கிவரா இருப்பீங்க, நீங்க தான் ஸ்பெண்ட் பண்றவங்களா இருப்பீங்க. நிச்சயமா அந்த இடத்துக்கு கிவிங்கிறது நேச்சரா வரணும். அப்படி பண்றதுனால நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். நம்புறீங்களா? நீங்க நீங்க பண்றதுனால, நீங்க செலவு பண்றத அதுவும் ஆவிக்குரிய இதுல யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, என்னுடைய மென்டார், அவருக்கு வந்து எப்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அவருக்கு என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம். ஹவு தட்ஸ் த ஹானர் ஆஃப் கிவிங். ஏதோ ஆண்டவர் நான் இதை செஞ்சா செய்வாரு, அது ட்ரேடிங். நான் இதெல்லாம் பண்ணேன் ஆண்டவர் என்கிட்ட. உண்மையிலே இங்க ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணாங்க, பண்ணி சொன்னாங்க, பிரதர் எனக்கு வந்து ஒரு 3 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கு. ஓகே, நீ ஜோம் பண்ணுங்க. கண்டிப்பா சிஸ்டர் ஜோம் பண்றேன், பாப்போம், நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுல நான் தசம்பாகம் கொடுப்பேன் அப்படின்னா. 3 கோடியில தசமபாகமா அப்படின்னு தானே யோசிக்கணும்னு நினைப்பேன். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க தசமாவும் தர வேண்டாம், ஒன்னும் தர வேண்டாம், ஓடியே போயிடுங்க அப்படின்ட்டேன். பேரம் பேசுறது ஊழியக்காரங்கிட்ட, நீ ஜெபம் பண்ணுங்க, அதுனா நான் உங்களுக்கு தசம்பாகம் கொடுக்குறேன். இது என்ன ஊழியக்காரன், நான் பிச்சைக்காரனா தெரியாம தான் கேட்கிறேன்.
இல்ல ஆண்டவர் பிச்சைக்காரரா? உங்களுக்கு நடந்த உடனே அவருக்கு செய்யறது. செஞ்சு பாருங்க, அப்புறம் தரேன். அது என்ன? நிறைய பேர் இந்த மென்டாலிட்டியில இருக்காங்க. நிஜமா சொல்றேன், நெவர் எவர் ஹேவ் தட் மென்டாலிட்டி. ஆண்டவர்ட்ட பேரம் மட்டும் பேசிடாதீங்க யாருமே. அதெல்லாம் நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஒருத்தங்க இப்படிதான், ஒரு 10 மாசம் சேலரி வரல பிரதர், அது வரட்டும், அப்புறம் நான் ஆண்டவருக்கு செய்யறத செய்வேன். என்னவோ அவர் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், சரிப்பா எப்ப இவ எனக்கு தருவாளோ. இங்க பாருங்க, இந்த மைண்ட் மென்டாலிட்டியே நமக்கு இருக்கக்கூடாது. சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு 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 ஒருத்தங்க இன்னொரு அதே இன்னொரு உதாரணம் சொல்றேன். எனக்கு நம்ம ஃபெலோஷிப்ல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேலை இல்லைங்க. வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, வேலை போயிடுச்சு. எனக்கு வேலை போனது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க டைத் அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்வீதா சொன்னா, எப்பா இவங்களுக்கு வேலை இல்லை, லாஸ்ட் மந்த் வேலை இல்லைன்னு எனக்கு பர்சனலா சொன்னாங்கன்னு. ஆக்சுவலி இந்த மாசம் டைத் போட்டிருக்காங்களேன்னா, அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சிச்சான்னு நினைச்சு நான் ஃபோன் பண்ணேன். இல்ல பிரதர், வேலை கிடைக்கல. ஏன் டைத் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு. ஆமா ஆமா என்கிட்ட இருந்துல்ல, ஆனா நான் பிலீவ் பண்றேன் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு அப்படின்னாங்க. எனக்கு ஒன்னே ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது எங்கேயும் காணாத விசுவாசமா இருக்கு. ஏன்னா பொதுவா ரீசன் என்ன சொல்லுவோம், பிரதர் வேலைலாம் இல்ல பிரதர், சம்பளம் இல்ல பிரதர், டயத்துல. எனக்கு அவங்க அனுப்புறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி இருக்காங்க, இந்த மாதிரியும் கொடுப்பாங்களா, இந்த மாதிரியும் ஆண்டவரை வந்து கனம் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ப மாட்டீங்க, வித்தின் மந்த்ஸ்ல அவங்க ஒரு ஓனர் ஆயிட்டாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய, அப்புறம் யோசிச்சேன், இது வெளிநாடு இல்லைங்க, இந்தியால, அதுவும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். ஆமா, நிஜமா சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கிறவங்கள விட இந்தியால, அதுவும் பேர் கூட சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த மாதிரி கிராமத்துல இருந்து அதிகமாய் கொடுக்கறவங்க எனக்கு தெரியும். அது நம்ம ஃபெலோஷிப்லயே இருக்காங்க. ஏன்னா கொடுக்கறது வந்து ஹார்ட், ஹார்ட். ஸோ கிவிங்கை நான் ஹானர் பண்ணுவேன், டயத்தை நான் ஹானர் பண்றேன். நான் ஏன் போல்டா பேசுறேன் அப்படின்னா, நான் நம்ம டெய்லி பேசுறது இல்ல, ஆனா இதை நான் டீச் பண்ணுவேன். ஏன்னா நான் அப்படிதான் இருக்கேன், சுவிதா அப்படிதான் இருக்கிறா. நாங்க எங்க லைஃப் ஸ்டைல் கிவிங்கா தான் இருக்கு. எங்க கூட பழகுனவங்களுக்கு தெரியும், என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். எங்க போனாலும் எனக்கு நீங்க செய்யுங்க நீங்க செய்யுங்கன்னு இருக்க மாட்டேன். நம்ம எந்த மாதிரி நம்ம செயல்படுறோம்னு என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நீங்களும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாம் ஆமீன் சொல்றீங்க. மெய்ப்பன் எப்படியோ அப்படிதான் ஆடுகள். ஸோ மெய்ப்பன் இப்படிதான், ஆடுகளும் அப்படித்தான். ஆமென். ஸோ நீங்க ஃபேமிலியா கனெக்ட் ஆகி, இல்ல நான் உங்க கூட கனெக்ட் ஆயிருக்கேன் பிரதர், யூ ஆர் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்னா, யூ வில் பி கனெக்டட். நாட் ஓன்லி ஃபெலோஷிப் சும்மா கேட்டுட்டு இருக்கிறது இல்ல, கனெக்ட் வித் யுவர் பிளெஸிங். ஏன்னா வேதம் கலாத்தியர் 6:6 சொல்லுது, உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகலவித நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இதை நான் கட்டளையா சொல்லி இது பண்ணல, உங்களை பயமுறுத்தல. ஆனா இதுதான் வேதம். வாட் எவர் வி ரிசீவ் வி நீட் டு கிவ், வி நீட் டு ஹானர் காட், வி நீட் டு பிளஸ் ஹிம். தோணும் போதெல்லாம் ஒண்ணு நான் சொல்லுவேன், என் நேச்சர், நான் தசமம் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அது அது என்னுடைய ஹார்ட் சோர்ஸ். ஓகே. ஆனா எப்பெல்லாம் ஏதாவது மெசேஜ் கேட்கும்போது அப்படியே ஆண்டவர் பேசுறாரு, அப்படியே ஒரு நான் அந்த நேரம் கொடுப்பேன். தட் இஸ் கிவிங் இன் த ஸ்பிரிட். ஐ வில் கிவ். ஃபெய்த்ல கொடுக்குற ஒரு அனுபவம் இருக்கு. எப்படின்னா, ஒரு சூழ்நிலையே என்னன்னு தெரியல, ஆனா ஆண்டவரே நான் பிலீவ் பண்றேன், இந்த சூழ்நிலை மாறுதை நான் நம்புறேன், அதை நான் ஷோ பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாத அமௌண்ட் எல்லாம் நாங்க பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், சுவிதா செஞ்சிருக்கேன். ஒரு தடவை இப்படிதான், லாஸ்ட் மே மந்த் திடீர்னு சுவிதா சொன்னா, நான் பேங்க் அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டேங்கன்னா. என்னமா பண்ண அப்படின்ட்டேன். இல்ல, சரி என்ன சொல்லிட்டு, பேங்க்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் அனுப்பிச்சிட்டேன், கொடுத்துட்டேன், காணிக்க போட்டேன் அப்படின்னா. சரி பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வர ஃபெய்த்தை விட அவளுக்கு அதிகமான ஃபெய்த் இருந்தது. ஏன்? ஏன்னா see we know our father is faithful. அப்படி கொடுக்க, ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவோ கொடுக்குறோங்க, ஹாஸ்பிட்டல் யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஹாஸ்பிட்டல் போறது கொடுக்குறோம், காருக்கு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்க எதுக்கெல்லாம கொடுக்குறோம். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு கொடுத்து ஒருத்தனும் தரித்திரத்துக்குள்ள போனதா சரித்திரமே கிடையாது. ஸ்டே கனெக்ட். கிவிங் வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது. ஒன்லி த பீப்புள் கனெக்ட் வித் த ஹார்ட் கேன் கிவ், தே கேன் ரிசீவ். ஓகே. ஸோ கொடுக்கிறவங்க நீங்க வந்து தரமா கொடுக்கலாம். டயத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் ஹானர். ரெகுலரா நீங்க எங்களோட கனெக்டடா இருக்கலாம், டயத்து ஆஃபரிங். ஸோ நான் வந்து அந்த டீட்டெயில் மட்டும் ஒரு சிலர் கேட்டனால, யூடியூப்ல நீங்க பாக்குறவங்களும் இதை பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன்ல, மெயின் ஸ்க்ரீன்ல நான் வந்து
போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க இஃப் யூ வாண்ட் டு கிவ் யுவர் டயத் அண்ட் ஆஃபரிங், நீங்க ஃபோன்பே ஜிபே மூலமாகவும் கொடுக்கலாம். நம்ம மினிஸ்ட்ரி நம்பர் இருக்கு இல்லையா, 8124663765 ஸ்க்ரீன்ல இருக்கு. யூடியூப்ல பார்க்குறவங்களும் இதை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஜிபே ஃபோன்பே நம்பர். ஓகே, இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்க ஜிபே ஃபோன்பே மூலமாகவும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. whenever whatever time you can give tithe, you can give whatever. சப்போஸ் இல்ல பிரதர் நான் வேற சர்ச்சை சேர்ந்தவங்க இதுன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க மெசேஜ் கேளுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா நான் ரொம்ப பிலீவ் பண்றது, நீங்க எந்த சபை எதுக்கு கீழே இருக்கீங்களோ அந்த பாஸ்டரோட அனாயிட்டிங் தான் உங்களுக்கு ஓடும், இந்த அபிஷேகம் தான் உங்க மேல ஓடும். யூ நாட் பிலாங் டு ஹியர். ஸோ அங்க கனெக்டடா இருங்க, அவருக்கு தசம பாகம் கொடுங்க. ஆனா அந்த அனாயிட்டிங் போகும். இங்க இருந்து நாலேஜ் எடுத்துக்கலாம். என்னால கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது, நான் அனுபவிக்கிறத உங்களுக்கு. அதான் சொன்னேன், யூ நீட் டு பி இன் ஒன் கிரவுண்ட். நான் அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், எங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பீங்கன்னா அது எங்க வேணாலும் ஒரு நாள் நீங்க புரிந்துக்குவீங்க. ஏன் பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் ஏன் ரொட்டேட் ஆயிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகுங்க, ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்கேன் பண்ணி யாராச்சும் நீங்க பிரதர் நான் ஸ்கேன் பண்ணி பண்றதா இருந்தா அதுக்கும் ஸ்கேனிங் கோடு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், அதுவும் போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன்ல இருக்கும் ஸ்கேன் பண்றது. இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒருவேளை டிவியில பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ டிவியில பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை அப்படியே என்ன பண்ணலாம், உங்க மொபைல்ல ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம். இது நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் ஷோ அண்ட் யூ கேன் பே யுவர் டயத் அண்ட் ஆஃபரிங் இதுல பண்ணலாம். சரி, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வெளிநாட்டுல இருந்து அனுப்புறாங்க, ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறாங்க, துபாய்ஸ், மலேசியாஸ், எல்லா நாட்டுல இருந்தும் அனுப்புறவங்க இருக்கிறாங்க. ஸோ அனுப்பணும்னு புதிதா இப்போ அனுப்பணுங்கிறவங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா யூடியூப் கீழே இருக்கும், அப்படி இல்லைனாலும் இந்த ஸ்க்ரீன்ல நான் போடுறேன். எஸ்பிஐ அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் மூலமா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சேவிங் அக்கௌண்ட். ஏன்னா ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாடுகள்ல இருந்து அனுப்புறது வந்து நம்ம பிளாக் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். அதுக்கான அப்ரூவல் வாங்கிடுவோம். உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு புதிதாக இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க அட்டன் பண்றீங்களா இந்த லைஃப் டுகெதர், நமக்கு பில்டிங்கா பெருசா இப்போ நான் ஃபார்ம் பண்ணலையே தவிர இட் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் சர்ச். அதையும் நான் சொல்லிடுறேன். 3 வருடத்துக்கு முன்னாடி, 3 இல்லை, ஆமா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா டிசம்பர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு, ஆமா நியர்லி 3 இயர்ஸ் ஆகுது. நம்ம ஃபெலோஷிப் வந்து கவர்மெண்டோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ சர்ச். ஸோ ஐ ஆம் லீகலி, இப்போ நான் வந்து பாஸ்டர், ஆர்டைன்டு பாஸ்டர், ரெவரண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கோங்க. இப்போ நம்ம ஃபெலோஷிப்ல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எல்லாம் பண்ணி வைக்கலாம், எல்லாமே வி காட் அப்ரூவ்ட் அண்ட் வி ஆர் ரெஜிஸ்டர்ட். நம்ம மினிஸ்ட்ரி வந்து ட்ரஸ்ட்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ட்ரஸ்டோட பேரு லைஃப் டுகெதர் ட்ரஸ்ட். ஓகே, அந்த ஃபெலோஷிப் பேர்லயே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எவ்ரி இயர் வி ஆர் பேயிங் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு. நம்ம ஃபெலோஷிப்ல நீங்க அனுப்புற எல்லா பணம் எல்லாத்துக்கான கிளியர் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், சப்மிட் பண்றோம். இப்போதான் போன மாசம் தான் டாக்ஸ் கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணியிருக்கோம், பண்ணி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட். ஓகேங்களா, நம்ம வந்து எதுவும் ஒருத்தம் கூட நம்மள என்ன பண்ண முடியாது, தொட கூட முடியாது. ஆமா, அந்த மாதிரியான ரெஜிஸ்டர்ட். ஸோ இப்போ வெளிநாடுகள்ல இருந்து காணிக்கை அனுப்புறதுக்கான அந்த இதையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் ஏதோ ஒரு அப்ரூவல் இருக்கான், அந்த வாங்கிடுவேன் நான். நெக்ஸ்ட் இயர் வாங்கிடுவேன். வாங்கிட்டேன்னா நீங்க அது ஒன்று ஈஸியா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் அது வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து எனி கண்ட்ரி நீங்க அக்கௌண்ட்ல நீங்க உங்களுடைய டயத்தோ ஆஃபரிங் போடுறதா இருந்தா சுவிதாவுடைய சேவிங் அக்கௌண்ட் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த டீட்டெயில் இருக்கு ஸ்க்ரீன்ல, இதை நோட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வெஸ்டர்ன் யூனியன், நிறைய பேர் வெஸ்டர்ன் யூனியன் மூலமா பண்றீங்க. உங்க இடத்துல வெஸ்டர்ன் யூனியன் இருக்கான்னு போய் கேளுங்க. இருக்குன்னா அங்க போய் கேளுங்க, இந்த மாதிரி இந்தியாவில் இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க அனுப்பலாம். அது எங்களுக்கு எனி டீட்டெயில்ஸ் சில நேரம் கேட்பாங்க, ரிசீவ் பண்றவங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அனுப்பி தருவேன். ஓகே, இது வந்து வெளிநாடுகள்ல இருக்கவங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களும் எஸ்பிஐ அக்கௌண்ட்ல போடணும்னா இந்த அக்கௌண்ட்ல போடலாம். ஜிபே ஃபோன்பே இல்லாமல் நீங்க வந்து பிரதர் நான் லட்சக்கணக்காக அனுப்ப வரேன்னா தைரியமா போடுங்க.
எவ்ரிதிங் இஸ் ஃபார் காட்ஸ் க்ளோரி. உலகம் ஃபுல்லா மினிஸ்ட்ரி நடக்கும். ஆமா, இப்ப எதுக்கு கிவிங்னா, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரங்க மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறதே ஃபினான்ஸ்ல. பிசாசு என்ன சொல்லுவானா, ஊழியக்காரன்லாம் இப்படி பண்றான். சி, இஃப் தேர் இஸ் ஃபேக் தேர் இஸ் குட்னு அர்த்தம். இப்போ பொய்யான நிறைய பேர் இருக்காங்கன்னா உண்மையான நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ ஃபேக் நோட் அடிக்கிறாங்க பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் நோட் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ நம்ம எப்பவுமே அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ரியலி ஹார்ட் இன்னொன்று கொடுக்குறவங்க யார் கொடுப்பாங்க? நேசிக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நான் அதை பிலீவ் பண்றேன். ஆண்டவரே, என்னையும் சுவிதாவையும் நேசிக்காதவர்கள்ட்ட இருந்து வந்துடவே கூடாது காணிக்க. எங்களை நேசிச்சு மனசார அந்த அன்புல விதைக்கணும் ஆண்டவரே. அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தரணும். இல்லைன்னா அவங்க மெசேஜ் கேட்டுட்டு போயிடணும். அவங்க கொடுக்கவே வேணாம். உண்மையிலேயே அனுப்புறணும்னு நினைக்கிறவங்க தசம்பாகம் சரி, டயத்தோ, ஆஃபரிங் நீங்க கொடுக்கணும்னா அன்பு, ஏன்னா அன்பு இருக்கவங்க கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் லவ் கிவ்ஸ். யாரெல்லாம் நம்புறீங்க? அன்பு கொடுக்கும். அன்பு கொடுத்துதாங்க ஆகும். அது வீடா இருக்கு. ஒரு ஒரு அப்பா நேசிக்கிறான்னா தன் பிள்ளைக்கு செய்வாங்க. ஒரு அம்மா நேசிக்கிறான்னா தன் பிள்ளைக்கு செய்வாங்க. ஒரு குழந்தை தன் தாயின் தகப்பனையும் நேசிக்குதுன்னா அந்த குழந்தை அப்பா அம்மாக்கு கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியும். பிகாஸ் லவ் ஆல்வேஸ் கிவ்ஸ். ஸோ அந்த அன்புல மட்டுமே நான் ரிசீவ் பண்ணணும்னு விரும்புறேன். அது மட்டும்தான் எங்களை வழிநடத்தும், இந்த ஊழியத்தை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ வி ஹாவ் சோ மச் ஆஃப் நிறைய பிளான் எல்லாமே இருக்கு. இப்போ பாருங்க, அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்லாம் அங்கங்கே பிளான் பண்றோம். ஸோ ஐ பிலீவ். ஸோ நீங்க கொடுக்குற ஒன்று நிறைய குடும்பங்களை மாத்துதுன்னு மட்டும் நம்புங்க. உங்க டயத்து வந்து சும்மா இல்லை. அது அநேக எத்தனையோ வீடுகளை போய் ஒட்டச்சு அவங்க ஃபேமிலியை மாற்ற போகுது. தேவையில்லாததெல்லாம் உடைச்சிட்டு கட்ட போகுது. அது மட்டும் பிலீவ் பண்ணுங்க. ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஐ பிளஸ் யூ. அது மாதிரி ரெகுலராக கொடுக்குறவங்க உங்க டயத்தை நான் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எங்களோட கனெக்ட் ஆயிருக்கீங்க. உங்களை நான் பிளஸ் பண்றேன். அந்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நிரம்பி இருப்பதாக. ஆமென். ஸோ இது வந்து தெரியாதவர்கள் ஒருவேளை ஜேர்னி பண்றவங்க. ஆனா இன்னொன்று, எமோஷ்னலா நீங்க உடனே அப்படி நினைக்காதீங்க. நிதானமா, உங்களுக்கு நிஜமாவே இந்த ஊழியம் ஆண்டவரே காலையிலேயும் நைட்டும் ஆண்டவர் எனக்குன்னு வச்சார் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகி கனெக்ட் ஆனா மாத்திரம் என்ன பண்ணுங்க, கொடுங்க. இட்ஸ் நாட் ஃபார் ஆல். அதான் சொன்னேன், இது எல்லாருக்கும் கிடையாது. உண்மையா மனசுல இருக்கவங்க, நீங்க வருஷக்கணக்கா ஃபாலோ பண்றவங்க சிலர்லாம் ஃபாலோவே பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு சிலர் மட்டும் நான் வந்து அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், இதை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அது எப்படி, ஒருத்தர் என் மீட்டிங்க்கு வந்து எப்பவுமே வருவார். முன்னாடி ரொம்ப வருஷங்கள் முன்னாடி ரெகுலரா வருவார். ஆனா ஒரு நாள் கூட ஒரு 10 ரூபா கொடுத்தது கிடையாது. சரி, நம்ம கேட்கறதும் இல்லை, நம்ம ஊழியம் காணிக்கன்னு எடுக்கிறது இல்லை. ஆனா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு வந்து சொல்லுவாரு. எனக்கு என்ன, எனக்கு நான் சுவிதாட்ட சொன்னேன், இவர்கிட்ட எப்படி போய் சொல்றது? இப்ப நம்ம சொன்னா ஓ இவர் பணத்துக்கு ஆசைப்படுறாரு, பாரு காணிக்கை பத்தி பேசுறாருன்னு சொல்லுவேன். ஆனா அதுதானே சத்தியம். ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு 10 ரூபா எடுத்து, நீ எதுவுமே இல்லைன்னு ஒரு 10 ருபீஸ் எடுத்து ஒரு ஊழியத்தை, பாஸ்டர் நாங்க இதை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு, அந்த ஹார்ட்டே வரலையே, இவருக்கு என்னத்த சொல்றது அப்படின்னு. ஒரு டைம் எனக்கு என்னன்னா, சரி வந்துட்டு வந்துட்டு போவாரு, ஜெபம் பண்ணுங்க. ஆனா காணிக்க அந்த அது அந்த அந்த இடத்துக்கே போக மாட்டாரு. ஏன்னா இந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர், காணிக்க பத்தியே பேச மாட்டாரு அப்படின்றவாரு நம்மள. அவருக்கு நம்மளை பத்தி தெரியல. சரின்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், வந்தாரா, நான் அவர் சொன்னேன், பாஸ்டர் பிரதர், அவர் ஒரு தான் பாஸ்டர் இல்ல பிரதர். சரி வாங்க பிரதர், உங்க பிரச்சனையெல்லாம் தீரும். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா நான் தரேன், சும்மா என் கிஃப்ட். ஆனா அவருக்கு ஒரே சந்தோஷம். ஓகே அப்படின்னாரு. சரி இப்ப என்ன பண்ணுங்க, அந்த 100 ரூபாய் எனக்கு விதைங்க. நான் ஊழியக்காரன் தானே, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்ல. இப்ப உங்ககிட்ட இருக்க, சரி இப்ப எனக்கு கொடுங்க, உங்களுக்கு அந்த பிளஸிங். அப்படி சொல்லி அவர் கையில 100 ரூபாயை கொடுத்து, இப்போ எனக்கு விதைங்க, காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னேன். என்ன சொன்னேன், கொடுங்க. ஏன்னா இது இது வந்து இது வந்து ஆவிக்குரிய பிரமாணம். ஹானரிங் வித் மணிங்கிறது ஒரு பெரிய கல்ச்சருங்க. அந்த ஹார்ட்டே நிறைய பேருக்கு மைண்ட்லயே வராது. ஸோ நான் அவருக்கு சொன்னோன்னா அவருக்கு அப்பதான் புரியுது மண்டையில. ஐயோ பாஸ்டர் பாஸ்டருங்க, இல்லைங்க, நீ கொடுக்குற பணத்தினால நான் ஒன்றும் இதாகலை. என்ன ஆண்டவர் போஷிக்கிறார், என்ன சூப்பரா நடத்துறாரு. ஆனால் அது உன் வாழ்க்கையை மாற்றிடும். அந்த 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 ஹார்ட், அந்த தாட்டு உன் எல்லையே மாத்தி விடும். சிலர்லாம் நீங்க யோசிக்கலாம், நான் சும்மா
நீங்க வேற, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க எந்த ஊழியத்தை ஃபாலோ பண்ணாலும், இப்ப நம்ம மினிஸ்ட்ரின்னு இல்ல, நீங்க வேற ஒரு ஊழியக்காரரை ஃபாலோ பண்றீங்கன்னா தயவு செஞ்சு காணிக்க கொடுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க சும்மா ஒண்ணுமே கொடுக்காம கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அது எங்கேயாவது போய் பயில் ஆயிடும். அது உங்களுக்கு புரியல. அது 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 என்ன, பாதி மிஸ் பண்ற மாதிரி. ஆண்டவர் நேசிக்கிறவர், அன்பானவர், கொடுத்துட்டே தான் இருப்பாரு, செய்யறாரு, அதுல எந்த தடையும் இல்லை. ஆனா ஹானரிங் கல்ச்சரை ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதனால இவ்வளவு சொன்னாலும் நான் வந்து அப்படிதான் பிரதர் இருப்பேன்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நான் உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்றேன். இது என் வாழ்க்கையை மாத்தின ட்ரூத். கிவிங்கிறது நேச்சர். நம்ம கொடுக்கறது வந்து இல்லைனாலும் கொடுக்கணும். இப்ப ஒன்று சொல்லணுமா? இப்ப நானும் சுவிதா எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னா, நாங்க பிஃபோர் வாடகை கொடுக்கறதுக்கு முன்னாடி, எங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, இது பண்ண முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல காணிக்கை எடுத்து வச்சிரும். அதை முதல்ல அனுப்பிடும். நானும் சுவிதா உட்காந்து 1ஆம் தேதி உட்காந்து பேசுவோம். பேசிட்டு ஓகேப்பா. ஆனா இப்ப நான் மினிஸ்ட்ரியில இருக்கனால எங்களுக்கு எப்படி வரும்? உங்களை மாதிரி டான்னு அந்த இது வராது. எப்படி 1ஆம் தேதி சேலரி கிரெடிட்டட் அப்படிலாம் எங்களுக்கு வராது. எங்களுக்கு இல்லை, ஊழியத்துல இருக்கவங்களுக்கு வராது. ஊழியத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். அது அப்பப்போ எப்போ வரும்னு தெரியாது. திடீர்னு ஒரு வரும், திடீர்னு அது அதெல்லாம். ஆனா அதெல்லாம் இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியும் என் ஆண்டவர் நேசிக்கிறான்னு. we will have the money and we will sow it. முதலாவது நாங்கள் தேவனுக்கு கொடுத்துட்டு தான், அதை சந்தோஷமா கொடுத்துட்டு ஹாப்பியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாடகையோ வேற எதுனாலும், காருக்கு பெட்ரோல் கூட. ஸோ எதுக்குன்னா இது இது லா கிடையாதுங்க. இது வந்து ப்ரையாரிட்டி, ஹானரிங் காட். ஆண்டவரை நான் நேசிக்கிற ஒரு இது. அந்த ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று நம்ம காட்டணும்ல. ஆண்டவரை எங்க அப்பா இல்லை, அப்பா இல்லை அப்படின்னு. ஸோ அதனால நாங்கள் அப்படி ஒரு கல்ச்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கல்ச்சரை உருவாக்குங்க. இட் வில் பிளஸ் யூ. நீங்க 1000 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. பிளஸ் யூ ஆல். ஸோ இவ்வளவு நேரம் என்னடா கிவிங்க பத்தி இவ்வளவு பேசினானா? ஆமாங்க, வேற வழி. இதெல்லாம் சொன்னாதான் நிறைய பேர் புரியுது, மண்டையில ஏறுது. அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமென். ஸோ பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் பேசுங்க பிரதர், கேட்போம் பிரதர், ரொம்ப நேரம் கேட்போம் அப்படின்னு இருப்பீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. மற்றவங்க கொஞ்சம் பேர் நீங்க அப்போ யூடியூப்ல கேட்டுட்டு இருப்பீங்க, உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். ஸோ நாளைக்கு 5:30க்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கு நம்ம முடிப்போம். இந்த இந்த மந்த் அப்படியே போவோம் வாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஜேர்னி பண்ணுவோம், கத்துக்குவோம். ஓகே. ஸோ பிளஸ் யூ. நீ முடிச்சிடலாமா? ஓகேயா? ஸோ இந்த வீக்ல நான் டெஸ்டிமோனிலாம் ஷேர் பண்ண சொன்னா பண்ணுங்க. ஓகேயா? ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிளஸ் யூ. எல்லாம் ஹாப்பி டேன்னு போடுங்க பார்க்கலாம். ஒரு டவுன் ஆயிட்டீங்களா? என்ன பிரதர் இப்படி ஆகி போச்சு? கிவிங் பத்தி பேசினாலே குஜால் ஆயிடணுங்க, அப்படியே குதிக்கணுங்க. ஆமென். அதுதான் நம்ம ஃபெலோஷிப். ஆமென். வி ஆர் கிவர்ஸ், வி ஆர் லவ்வர்ஸ் ஆஃப் காட். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். அதனால எப்பொழுதும் அந்த 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 ஹார்ட்ல இருங்க. தாராளமா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டைம் எனக்கு காணிக்கை கொடுக்க கையில காசு கிடையாது அந்த டைம்ல. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? ஒரு செக் எடுத்து நான் இவ்வளவு காணிக்கை கொடுப்பேன் ஆண்டவரேன்னு எழுதுனேன். மைண்ட்ல கொண்டு வந்தேன், விஷுவலைஸ் பண்ணனேன். எதுக்கு? காணிக்க. ஏன்னா நீங்க விதைய ஆண்டவர்கிட்ட விசுவாசிங்க, மீதியை கொடுத்துருவார். அப்படின்னா உதாரணத்துக்கு எப்படின்னா, நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே உமக்கு 500 ரூபாய் கொடுக்க முடியாத டைம்ல ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் மினிமம் உங்களுக்கு 1000 ரூபாய் காணிக்க கொடுக்கணும். எப்போ? பல வருஷம் முன்னாடி. அடுத்தது நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மினிமம் நான் 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆண்டவரே மினிமம் நான் 10,000 கொடுக்கணும் மாசம். 10,000 என்ன ஆனாலும் 10,000 நான் வந்து கொடுக்கணும், டயத்தாவே கொடுக்கணும் ஆண்டவரே. 10,000 கொடுக்கணும். இப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் 1,00,000 கொடுக்கணும் ஆண்டவரே. தசம பாகம் 1 lakh கொடுக்கணும் ஆண்டவரே. எவ்ரி மந்த் நான் 1 lakh கொடுக்கணும். புரியுதுங்களா? விதைய பிலீவ் பண்ணுங்க. சோ அந்த இடத்துக்குள்ள இப்ப என்னன்னா, இப்ப என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். என்ன வேணுமோ அதை பிலீவ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க வருமானம் எது வேணாலும் இருக்கட்டு, அதுல தசமபாகத்தை கொடுங்க. ஆனா தசமபாகத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல கூட்டுங்க. நான் இது இவ்வளவு கொடுக்கணும், நான் அவ்வளவு குறைஞ்சிடக்கூடாது, கூடணும். நான் இன்னைக்கு போல்டா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு கூடிதான் இருக்குது. அங்க இருந்து கீழேயே போக மாட்டேன். ஆமா. சோ அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அடுத்தது ஆஃபரிங் வந்து அது எவ்வளவு வேணாலும் எப்போ வேணாலும் கொடுங்க. கொடுத்துக்கிட்டு தோணும் போதெல்லாம் கொடுங்க. எனக்கு ஒருத்தவங்க தெரியும், திடீர் திடீர்னு பார்த்தா என்னடான்னு பார்த்தா டக்கு டக்குன்னு அவங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொடுப்பாங்க.
அப்படியும் கிவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கிவிங் இஸ் லவ். சொல்லுங்க, கிவிங் இஸ் லவ். அன்பு மட்டும்தான் கிவிங். Amen. So bless you. See you tomorrow. நாளைக்கு காலையில் 5:30 ஷார்ப்பா அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு மெடிடேஷன் மைண்டை பத்தின நிறைய விஷயங்களை நான் நாளையில இருந்து அப்படி இந்த வீக்ல உங்களுக்கு சில விஷயங்களை டீச் பண்ண போறேன். டோன்ட் மிஸ் இட். ஓகே. So bless you.